காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் கட்சியில் சேர்ந்தவர்களுக்கே சீட்டு கொடுக்கக்கூடாது என்று சண்டை போட்டு வருவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். காங்கிரஸ் 2019 தேர்தலில் 9 சீட்டு வாங்கினாங்க, 8 ஜெயிச்சாங்க. இப்ப காங்கிரஸ் கேட்கிறான், கட்சி வளர்ந்துருச்சு 12 சீட்டு. இந்த டிராமாவை இந்த காமெடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஐயா? அதனால 2 பேரும் கூட்டணி இழுபறியாமா கேட்டா நாங்க 2 பேரும் ஒரே கூட்டணி நல்லா இருக்கும். காங்கிரஸ் கட்சி ரொம்ப வளர்ந்த மாதிரி தெரியுது. இது அந்த ஒரு வடிவேல் படத்துல இருக்கும் ஐயா, ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போவார். ஏப்பா எங்கப்பா போனோம், அது வருது ஆனா வராது அப்படிங்கிறார். நம்ம கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தைரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறாங்க, கட்சி வளர்ந்துருச்சுன்னா ஒரு 12 சீட்டா 10 போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி. ஐயா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. கரூர்ல சகோதரி ஜோதிமணி அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க. அங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, திமுக சீட் கொடுக்கணும். என்னைய நிலைமை இப்படி ஆகி போச்சு. காங்கிரஸ் கட்சி தீர்மானம் போட்டு அவருடைய சொந்த எம்பிக்கு சீட்டு வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கொடுக்கணும். சரி, ஒரு மாவட்டம் பரவாயில்ல. சிவகங்கையில நேற்று முன்தினம் மீட்டிங் போட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாது, வேற யாராச்சும் சீட்டு கொடுங்க. ஏங்க, நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அரசியல் கட்சி நாம எதுக்கு நடத்துறோம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.